ஓம் ஜெய் ஸ்ரீரமணாய. பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்திஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம். இன்று ஆகஸ்ட் 24 ஞாயிற்றுக்கிழமை குருவும் சீடனும் வேறல்ல என்ற தலைப்பில் இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம். ஆத்மா, குரு, இறைவன் மூன்றும் ஒன்றே. ஒருவரின் ஆத்மா பக்குவ காலத்தில் இறைவனை தேட முற்படுகிறது. அவனுடைய தேடல் முழுமையாக இருக்குமானால் இறைவனே அவனுக்கு குருவாக தோன்றி அவனை வழிநடத்து தன்னில் அவனை கரைத்து கொள்கிறார். தன் வாழ்க்கை பயணத்தில் இறைவனை தேடும் சாதகனுக்கு சீடன் என பெயர். அவருடைய ஆத்மாவே குரு வடிவம் தாங்கி அவனை வழிநடத்தும். ஒரு சீடன் தன்னை உடம்பாக பாவிக்கும் அஞ்ஞானி அவன் உடம்பே ஆத்மா என்று தவறாக எண்ணுகின்றான். சீடனுடைய அந்த அறியாமையை போக்கி அன்பே உருவான குரு வழிநடத்தி இறுதியில் இறைவனோடு சேர்க்கிறார். குரு ஞான ஸ்வரூபம், இறை வடிவம். சீடனுக்கும் குருவுக்குமான வேறுபாடு அறியாமையாகும். பகவான் ரமணர் உள்ளது 40 பாடலில் அஞ்ஞானிக்கும் ஞானிக்குமான வேறுபாட்டை விளக்கி அருள்கிறார். தேகாத்ம பாவமுள்ள சீடன் அவன் தன்னை ஓர் உடம்பாக நினைப்பதால் குருவும் அவனைப் போல ஓர் உருவம் தாங்கியவர் என்று அவன் நினைக்கிறான். உடனானே தன்னை உணர்ந்தார்க்கும் உடலளவே நான் தன் உணரார்க்கு உடலுள்ளே தன்னுணர்ந்தார்க்கு எல்லையற தானொளிரும் நானொளிரும் நான் இதுவே இன்னவரன் பேதமென வெண்ணுவாய். தன்னை உணர்ந்த ஞானிக்கும் தன்னை உணராத அஞ்ஞானிக்கும் நான் என்பதே உடல். தன்னை உணராத அஞ்ஞானிக்கு நான் என்பது உடல் மட்டுமே. உடல் உள்ளே தன்னை உணர்ந்த ஞானிக்கு உடலினுள் எல்லை இல்லாமல் ஒளிரும் நான் என்பது ஆத்மாவே. ஞானிக்கு அனைத்தும் ஆத்மமயம். அவனுடைய உடலும் அதில் அடங்கும். அஞ்ஞானிக்கு உடல் மட்டுமே ஆத்மா. இதுவே ஞானிக்கும் அஞ்ஞானிக்குமான வேறுபாடாகும். தேகாத்ம புத்தியில் உள்ள சீடன் குரு அவனுக்கு வெளியில் உடலளவில் ஏதாவது செய்வார் என்று எதிர்பார்க்கிறான். ஆனால் எங்கும் வியாபித்துள்ள ஆத்மமயமாக குரு இருப்பதால் அவருடைய வேலை வெளியில் இல்லை, உள்ளே ஆன்மீக உலகத்தில் நடைபெறுகிறது. சீடனுடைய ஆத்மாவே குருவடியும் தாங்கி வந்துள்ளார். காலம் கனியும் போது குருவே அவன் ஆத்மாவாக ஒளிர்கிறார் என்பதை அவன் உணர்வான். அதற்கு பிரதானமாக அவனுடைய தேகாத்ம புத்தி நீங்க வேண்டும். சீடன் ஞானம் பெறுவதற்கு தடையாயிருப்பது அவனுடைய தேகாத்ம புத்தியே ஆகும். உடல் நான் என்று எண்ணித்திரியும் சீடனுடைய அகந்தையை அழித்து ஆத்ம ஞானத்தை ஊட்டுகிறார் இறை சுரூபமான குரு. நாம் உடல் என்று எண்ணின் அலன் நாம் அதுவென்று எண்ணுமது நாம் அதுவாய் நிற்பதற்கு நற்துணையே. ஆமென்று நாம் அதுவென்று எண்ணுவதேன்? நான் மனிதன் என்று எண்ணுமோ நாம் அதுவாய் நிற்கும் அதனாலே. நான் உடம்பு என்னும் எண்ணம் இருக்கும்போது நாம் உடம்பல்ல, நாம் அந்த வஸ்து என்று தியானித்தால் நாம் அதுவாய் நிற்கும் நிலையை பெறுவதற்கு நல்ல துணையாய் இருக்கும். எப்போதும் முடிவில்லாமல் நாம் அது என்று தியானிப்பானேன்? யாராவது நான் மனிதன் என்று தியானிப்பானா? எப்போதுமே ஆன்மா அதுவாகவே இருக்கின்றது அல்லவா? சீடனுக்கு நான் உடம்பு என்ற எண்ணம் சர்வ நிச்சயம். எனவே அவன் நான் அந்த வஸ்து என்று தியானித்தால் நான் உடம்பு என்ற எண்ணம் கழன்று ஆத்ம ஞானம் பெறுவான். ஆனால் ஞானிக்கு ஆத்மா என்பது சர்வ நிச்சயம். எனவே அவன் நான் அது என்று தியானிக்க வேண்டிய அவசியமில்லை. ஏனெனில் அவர் அதுவாகத்தான் இருக்கிறார். சீடன் குருவின் சந்நிதியில் அவர் பயிற்றுவித்த ஆத்ம வித்தைகளை பயிற்சி செய்வதோடு அவருடைய சந்நிதி மாத்திரத்தில் சீடனுடைய நான் உடல் என்ற அகங்காரம் கழன்று ஆத்ம ஞானம் உதிக்கும். அடிப்படையில் குருவும் சீடனும் ஒருவரே. தேகாத்ம புத்தி மட்டுமே சீடனை குருவிடமிருந்து வேறுபடுத்துகிறது. அது நீங்கினால் குரு, இறைவன், ஆத்மா மூன்றும் ஒன்றே என்று அவன் உணர்வான். புல்லறிவு ஏதுரை நல்லறிவு ஏதுரை புல்லிடவே அருள் அருணாச்சலா. ஓம் தத் சத். நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே. வணக்கம், நன்றி.